பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பதறிப்போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். லூக்கா 10வது அதிகாரம் இதோட கடைசி வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இதில் நிறைய சத்தியங்கள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு விசை கூட ஏசப்பா இதை குறித்து நம்ம கூட பேச போகிறாங்க. என்னென்னா, கூட்டிகிட்டு வந்தது பாருங்கள். அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். பெத்தானியாவில் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஃபேமிலி, மார்த்தாளோட ஃபேமிலி. அங்கே மரியாள் ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போகும்போது மார்த்தாள் கூப்பிட்டு ஏசப்பா போகிறாங்க. பட் போகும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்குறது மரியாளாக இருக்கிறாங்க. சரியா? அப்போ மார்த்தாள் கோபப்படுறாங்க. என்ன, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கிறது நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்படுறேனே அப்படின்னு. இன்றைக்கி இது தாங்க நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா கூட்டிகிட்டு வந்தது மார்த்தாள் தாங்க. ஏசப்பாவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மார்த்தாள்னு தெளிவாக பைபிள் சொல்லுது. என்னென்னா, ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பின்பு அவர் பிரயாணமாக 38வது வசனம். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மரியாள் எல்லாம் மார்த்தாள் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். இப்போ பாருங்க, நாமளும் இப்படி தாங்க. ஏசப்பா ரொம்ப விரும்பி கூப்பிடுறோம். ஏசப்பா நம்ம கூட இருக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம். எல்லாமே செய்கிறோம்ல. இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவோடையும் ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுமாங்க? நமக்கு ஆசை இருக்குது, ஆனால் விருப்பம் இல்லை. நமக்கு தேவை தோணுது, ஆனால் அதனூடா நடக்கிறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கல. ஏசப்பா வேணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அவர் கூட கைப்பிடிச்சு நடக்கணும்னு இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தணும், என் கூட அவர் உறவாடிட்டு இருக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. ஆனால் விட்டு கொடுக்கறதுக்கு யாருமே ரெடி இல்லை. பாருங்களாம், நமக்கு உலக காரியம்தான் நம்மளை கவலை கொள்ள வைக்குது. மனுஷர்கள் சொல்லுகிறது, மனுஷங்க நம்ம கூட பேசுகிற வார்த்தைகள், மனுஷங்க கூட உறவாடுகிறது, இதுதான் நமக்கு ரொம்ப மையமாக இருக்குது. அப்புறம் எப்படிங்க ஏசப்பா பேச முடியும்? இங்கே பாருங்க, மார்த்தாள் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். ஆனால் ஏசப்பாவை பார்த்தோன்னா மார்த்தாள், உங்களை நான் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வீட்டில் வச்சுட்டு அவங்க வேலை செய்ய போயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அன்றாட எந்த கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தானே பண்ணுவோம். ஸோ அன்றாட கடமைக்குள்ளால போயிட்டாங்க. பட் ஆசையாக கூட்டிகிட்டு வந்தது யார்? மார்த்தாள் தான். ஆனால் இங்கே இந்த வசனம் அழகாக சொல்லுது, மரியாள் அவருடைய பாதத்தின் அருகே. இப்போ இதை பார்த்தா கூட நமக்கு தோணும், இந்த மரியாள் ஏன் இப்படி ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு. அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்கல்ல, என் சகோதரி இப்படி இருக்காங்களே, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும்னு நாம் ஏசப்பாவுக்கிட்டேயே நாம் ரிக்வெஸ்ட் வர பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க எல்லாத்தையும், அவங்கள வர சொல்லக்கூடாதுன்னு. இதே மாதிரி தான் நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஏசப்பா கிட்ட நிறைய ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அந்த வசனத்தில் அழகா, என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்போ அதுவரை அவங்க கூட வேலை செய்துட்டு தான் இருந்திருக்காங்க. பட் எப்போ ஒன்ஸ் ஏசப்பாவை பார்த்தாங்களோ அதெல்லாம் பின்னால் தள்ளிட்டு மரியாள் ஓடி போய் அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து உட்கார்றாங்க. எதுக்கு? பேதுரையா சொன்னது மாதிரி, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் வேற யாரிடத்தில் போவோம்? இப்போ மரியாளுக்கு ஏசப்பாவோட வார்த்தைகளை சுதந்திரித்து கொண்டு தனக்காக்கி கொள்ளணும்னு உள்ள தாகம் இருந்துச்சு. மார்த்தாளுக்கு அவரை திருப்திப்படுத்தி அனுப்பணும். எப்படிங்க திருப்திப்படுத்த முடியும்? என் வார்த்தை ஒருவனில் நிலைத்திருந்தால்
அப்போ நான் அவனுக்குள்ளால வாசம் செய்வேன். அவன் நிலைத்திருந்தால்தான் என்னோட ஒரு சுதந்திரம், என்னோட பிள்ளைன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நாம் வெளியில் உள்ள வேஷங்களை காட்டி அவரை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம மனுஷங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்னு என்ன பண்ணுறோம்? காணிக்கையை கொடுக்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், காலையில் நம்ம நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், ஈவினிங்காக நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், இல்லை இடையில ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணி அரிசியை போடுவாங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி அரிசியை போடுவாங்க. காலையில் சமையல் ரொம்ப நல்ல விஷயம், அதெல்லாம் தப்பு சொல்ல வரல. ஆனால் இது எல்லாம் ஃபார்மாலிட்டியாகவே பண்ணிட்டு இருக்கிறோமே. நம்ம இருதயம் எங்கே இருக்குது? இதெல்லாம் நம்ம ஒரிஜினலாக, அதாவது இருதயத்தில் இருந்து பண்ணணும்னா அவர் கூட இசைந்து வாழுகிற வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கும். ஆனால் அங்கே நம்ம வீக்காக இருக்கிறோமே, அங்கேயும் கோட்டை விடுறோம். ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். இது எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு வரோம், ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்புறோம். பட் நான் எல்லாருமே சொல்லலை, நான் கேட்குறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லலை. பட் அப்படி இருக்கிறவங்கள தப்பாக சொல்லலை. நாம் அதை இருதயத்துக்குள்ள ஏசப்பா சொல்கிறாங்க, உன் வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் திரும்ப, உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை அவ்வளோத்தையும் பண்ணிட்டேன். அதாவது மார்த்தாள மாதிரின்னு வைங்களாம், உலக பிரகாரமாக எல்லாம் பண்ணிட்டேன். நான் ஒரு கிறிஸ்டியன், ஸோ ஜீசஸ் தான் என்னோட லைஃப், ஜீசஸ் கூட தான் இருக்கிறேன், ஜீசஸ் லவ் யூ அப்படிலாம் நிறைய பேர் வைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கணும். ஏசப்பா சொல்றாங்க, பிசாசு கூட இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிக்குது, அப்புறம் அவருடைய வசனங்களை விசுவாசிக்குது, வசனத்துக்கு நடுங்குது, பயப்படுது, எல்லாம் இருக்கு. ஆனா கிரிய பிசாசு செய்யாது. நாம அதே மாதிரிப்பட்டவங்களா இருக்கணும். கிரிய செய்யலைன்னா வசனம் வேஸ்ட். அந்த வார்த்தைகள் நமக்குள்ளால கிரிய பண்ணணும். போய் சொல்லாதே நம்ம வசனத்தை படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில போய் இருக்கக்கூடாது. போய் திரும்பவும் வருதா, நம்மளுடைய பலவீனங்கள்னால பாவம் வருதா, ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து அதுல இந்த வெளியில வர்றதுக்கு அடுத்த தடவை போய் சொல்லக்கூடாது. 50 போய் ஒரு நாள் சொல்லணும்னா நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா 25 மாறணும், அடுத்த நாள் 20 மாறணும், அடுத்த நாள் 10 மாறணும், அடுத்த நாள் 1 நிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1 சொன்னா கூட நம்ம மனசு குத்தணும். இதுதான் அவர் கூட வாழ்ற வாழ்க்கை, அவருடைய வார்த்தையில நிலைக்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்டவனுக்குள்ளால நான் நிலைத்திருப்பேன், என் பிதாவும் நான் இருக்கிற இடத்துல இருப்பாருன்னு ஏசப்பா சொல்றாங்க. நாம என்ன பண்றோம்னா டெய்லி ரீட் பண்றோம், என்னுடைய வசனத்தை ஓய்வு நாள் தோறும் ரீட் பண்றாங்க. ஆனா நான் மேசியா வர போறாங்க, இப்படி ஒருத்தர் வர்றாரு, அவர் ஏழ்மேன் குலமா இல்ல, அதாவது தாவீதின் சந்ததியில வருவார், இவங்க அது தாவீதோட ராஜாவோட சந்ததின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது மறைவா இருந்துச்சு. பாருங்களேன், எல்லா விஷயங்களும் ஏன் மறைவா இருந்துச்சுன்னா அதை பாரம்பரியமா சடங்காச்சாரமா சண்டே தோறும் ரீட் பண்ணாங்கல்லாம். எல்லா வாரமுமே அவங்களோட சர்ச்சில் கூட ரீட் பண்ணியிருக்காங்க. அப்போஸ்தலர்ல சொல்லியிருக்காங்க, பவுலையா ரீட் பண்ணாங்க. பட் எந்த வார்த்தையுமே அவங்களுக்குள்ளால நிலைத்து நிற்கல. அதோட ரீசன் என்னன்னா, அவங்களால அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கணுங்கிற வாஞ்சை இல்லை. ஏன் ஏசப்பா சொல்றாங்க, ஏன் என் வசனத்தை நீங்க கேட்காம இருக்கிறீங்கன்னா, என்னோட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த வசனம் பைபிள்ல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, இங்க நிறைய கண்டிப்பு, ஏசப்பா கோவத்துல சொன்னது, பண்ணக்கூடாதுங்கிற எச்சரிப்பு எல்லாமே இருக்கு. சரியா? நாம ஒன்லி நிவாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், உன் தொட்டி நிரம்பும், உன் மாவு பிசைகிற எண்ணெய் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு பலன் உண்டாகும், அப்படி இந்த மாதிரி என்ன சொல்றது, பெருகுவாய் பெருகுவாய் பெருகுவாய். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்க. ஆனா ஆசீர்வாதம் ஒவ்வொன்றுக்கு முன்னாலும் ஏசப்பா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதை பண்ணதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த நாம அதிகமா உபயோகம் பண்ணிக்கிற உபாகமம் 28 அந்த சாப்டர்ல பார்த்தோம்னா, அதோட லாஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாமே ஆசீர்வாதம் கொஞ்சம் தாங்க, கர்ஸ் அதாவது சாபம் அதிகமா இருக்கு. அதுல அந்த ஸ்டார்டிங்ல ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டு என்னுடைய நீதி நியாயங்களை நீ கை கொண்டால் இது உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வ, இதெல்லாம் கை கொள்ளலைன்னா உனக்கு சாபத்தை நான் வர வைப்பேன், அப்புறமா ஜீவனை மரணத்தை உன் முன்பாக வச்சிருக்கிறேன், நீ எதை வேணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம், உனக்கு இது வேணும்னா நீ இதை தேர்ந்தெடுத்துக்கோ. ஏசப்பா எப்பவுமே அப்படிதாங்க நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பிடிச்சி தள்ளி எல்லாம் நன்மையை பெற்றுக்கொள்ள அப்படி தள்ள மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னால வச்சிருவாங்க, நன்மை இந்த இருக்கு தீமை இந்த இருக்கு, நாம தாங்க நன்மையை சுதந்திரித்து கொள்ளணும். ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, ஒருத்தர் பேக்கெட்ல மூக்குப்பொடி இருக்கு தெரியுமா, அதை என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களாம். அந்த மூக்குப்பொடி சின்ன பாக்ஸ் அதை தூக்கி பேக்கெட்ல வச்சிருக்காரு, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவரு. இப்போ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏசப்பா இதை எப்படியாவது நான் விடணும், நான் பாவங்கள் எல்லாம் அறிக்கைட்டு நான் உங்ககிட்ட இப்போ புது மனுஷனாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ அதனால நான் இனி இந்த மூக்குப்பொடியை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்தாராம்.
அப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சாங்க, அது இப்படி நம்ம மூக்குப்பொடியை யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு அடுத்த ஒரு சிந்தனை வந்துச்சான். இப்போ சொல்கிறாங்களாம், சரி நான் மூக்குப்பொடியை யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் ஏதாவது எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணணும், மூக்குப்பொடியை போடக்கூடாதுன்னு அதை எடுத்து நீங்கள் தூர போட்டுருங்க. நான் போட மாட்டேன், நான் போடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எடுத்து தூர போட்டுருங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். நான் போட மாட்டேன், அதை நீயே எடுத்து தூர போட்டுரு அப்படின்னு. இன்றைக்கி நாம் நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கிறோம். அது சிகரெட்டாக இருக்கட்டும், அதாவது ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அதாவது இதெல்லாம் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற ஒட்டி இருக்கக்கூடிய பொய், இப்போ எரிச்சல், கோபம், பொறாமை, இப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், ஏசப்பா சொல்கிறார் நீ எடுத்து போடு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ முடிவெடுக்கிற, ஓகே முடிவெடுத்துட்டு அதில் நிற்கிறதுக்கு பாரு, அடுத்த ஸ்டெப் நீ என்ன வைக்கிற. முடிவு எல்லாருமே எடுப்பாங்க, முடிவுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. தானியேல் ஐயா கூட முடிவெடுத்தாங்க, என்ன இது எதுவுமே என்ன என்னோட சரீரத்தை ஒன்றை கேடுபடுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சை ரசம் ராஜா சாப்பிட்ற எதையும் எடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்துட்டு அந்த பிரதானிகளின் தலைவன்ட்ட பேசுறாங்க பாருங்களாம், நாங்கள் இப்படி பண்ண போகிறோன்னு பேச தொடங்கணும். அதுக்கு முன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் முடிவெடுத்தோன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. அப்புறமா அடுத்த ஸ்டெப் இந்த பிரதானிகள் கூட பேசுகிறாங்க, அந்த தலைவர் கூட. இப்போ அதை பேச ஆரம்பிக்கும் போது ஏசப்பா அந்த சூழ்நிலையை மாற்றி அவரோட என்விரான்மெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நாமளும் அப்படிதாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அவங்க சாப்பாடை முன்னே கொண்டு வைப்பாங்க. அப்போ நம்ம சாப்பிடாம இருப்போமா, சாப்பாடை முன்னே கொண்டு வச்சோன்னா சரி இன்னைக்கு மட்டும் சாப்பிடணும், ஏதோ கொஞ்சம் நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த ஸ்டெப் சாப்பிட மாட்டேன்னா நம்ம அதுக்காக உள்ள அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மரியாதை போல அவர் மாத்திரம்தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம். மனுஷன் சொல்கிற வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை, மனுஷன் என்ன சொன்னாலும் அது எனக்கு கவலையும் இல்லை. ஏசப்பா எனக்கு என்ன சொல்கிறாங்க அதை மாத்திரம் கேட்பேன். அதை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தீர்களானால் தேவையானது ஒன்றே, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்க பின்னால இருந்து கேட்பீங்க. பின்னால இருந்து சொல்லுவார் ரைட் ரைட், நோ 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 நோ, இப்ப நீ ஸ்டாப் பண்ணு, லெஃப்ட் லெஃப்ட், நீ தப்பா போயிட்டு இருக்க, ரைட் ரைட் அப்படி ஏசப்பா நம்மள நடத்திட்டே இருப்பாங்கங்க. எப்போ தெரியுமா, வார்த்தைக்கு செவி கொடுத்தோமானால் கண்டிப்பா இந்த காரியம் எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும். நம்ம செவி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமாங்கிறது மாத்திரம் நம்ம பார்த்து கொள்ளணும். அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா ஏசப்பா அந்த ஒன்றை நாம பற்றி கொண்டோம்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கண்டிப்பா அது எல்லாவற்றையும் நமக்கு தருகிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது அவரை பற்றி கொள்ளும், அவர் நமக்கு தேவையானவைகளை தரதற்கு அவர் ரெடியா இருக்காங்க. ஓகேவா? ஒரு குட்டி பிரேயர். ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையிலும் கூட ஏசப்பா தேவையானது ஒன்றே, மரியாள் ஏசப்பா அன்றைக்கு தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்காகிய உண்மையும் உம்முடைய வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா அதன் மூலமாக ராஜா ஒரு பெரிய ஆண்டவராக நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு ஏதுவாக இருந்துச்சு ஏசப்பா. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் ஏசப்பா இந்த உலக பிரகாரமா இல்லை ஏசப்பா. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாய ஏசப்பா, கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது, ஆனா இவைகள் எல்லாம் மாயன்னு நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது ஏசப்பா. நாங்கள் இவைகளினூடே நடக்காம ராஜா உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து உமக்கு மாத்திரம் பயந்து நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிறவருக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து மாம்சத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாம உமக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து கீழ்ப்படிந்து ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க, பலனை தாருங்கப்பா. அனுதினமும் எங்களை நடத்துங்க. உண்மையாக உம்மிடத்துல இருந்து அந்த தேவையானது ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏசப்பா எந்த பிள்ளைங்களெல்லாம் வாஞ்சியோடு உண்மை தேடுகிறார்களோ அந்த ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுங்க, கூட இருந்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஜீசஸ் bless you all.